நம சிவாயா. யூடியூபர்ஸ் அன்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். 63 நாயன்மார்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அவ்வகையில் இன்று நாம் சிந்திக்க இருப்பவர் எம்பிரான் கணநாத நாயனார். உமையம்மையின் ஞானப்பால் அருந்திய திருஞான சம்பந்தர் அவதரித்த திருத்தலம் சீர்காழி. அங்கு மறையவர் குலத்தின் தலைவராக விளங்கியவர் கணநாதர் ஆவார். சீர்காழி பதியில் விரும்பி எழுந்தருளியுள்ள திரு தோணி அப்பருக்கு நல்ல திருப்பணிகளை நாள்தோறும் அன்புடன் செய்து வந்தவர். அத்தொண்டு புரிகின்ற நிலையில் விரும்புடன் தம்மிடம் வந்து சேரும் அன்பர்களுக்கு தூய திருத்தொண்டாகிய சரிய நிலைகளின் துறைதோறும் பயிலச் செய்வார். நந்தவனத்தில் பணி செய்வோர், மலர் கொய்வோர், பல்வகைப்பட்ட மலர் மாலைகளை புனைவோர், திருமஞ்சன நீர் கொணர்வோர், இரவும் பகலும் திருவலகம் திருமெழுக்கம் அமைப்போர், திருவிளக்கு எரிப்போர், திருமுறைகளை எழுதுவோர், அவற்றை ஓதுவோர், இவ்வாறு அனைவரையும் பயிற்றுவித்தார். அவ்வவருக்கு ஏற்ற வகையில் அவ்வத்திருத்தொண்டுகளின் செயல் விளங்கும்படி தொண்டர்களின் குறை நீக்கி நிறைவாக்கினார். அவ்வாறாகிய அத்திறங்களை செய்தமையால் தொண்டர்கள் அவருக்கு பெருகினர். அன்பு பொருந்திய வாய்மையுடைய இல்லறத்தை நடத்தினார். ஒவ்வொரு நாளும் 3 பெரும் பொழுதுகளிலும் அர்ச்சனை, வழிபாடு முதலியன செய்து மேலோங்கி வாழ்ந்தார். இவ்வாறாகிய பெரு சிறப்பினை பெற்ற நாயனார் அடியவர்களின் உள்ளங்களில் எல்லாம் வீற்றிருக்கின்ற திருஞான சம்பந்தரது திருவடிகளை பொருந்தி வாழ்ந்தார். அதன் பயனாக திருக்கைலையை அடைந்து சிவ கணங்களுக்கு தலைவராகும் பெயர் பெற்றார். நன்றி. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.